welcome back to the channel Be Defining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது என்னோட current skin care routine and அது மட்டும் இல்லாம போன மாசம் நான் giveaway சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த giveawayக்காக silk saree shopping பண்ண போறேன். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற இன்னொரு ரீசன் தீபாவளி டைம். இப்ப இருக்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் என்னென்னு பார்க்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோல அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஒரு சில வீடியோஸ்ல நான் என்னோட டவுன் சைட் ஆஃப் லைஃப் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு, வெயிட் கெயின் ஆகுது, மைண்ட் ஸ்டெபிலிட்டி கிடையாது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்லாம் ஒரே புலம்பி தள்ளியிருப்பேன் இல்லையா. பட் அதுல இருந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்ன நான் டேக் கேர் பண்ணிக்கிறது தான் எக்ஸாக்ட்லி த திங் தட் ஐ வாண்டட். அண்ட் அந்த சேஞ்ச் நான் பண்ண எனக்கு அதுல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. எனக்காக என்னென்ன சேஞ்ச் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யோகா. பட் ஆனா யோகா நான் பண்ண ஆரம்பிச்சேன் அண்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் இப்போ எனக்கு பெஸ்ட் ஹார்ஸ் ஆஃப் மை டே அப்படின்னாலே யோகா பண்ற டைம் தான். ஸோ அதனால என் மைண்ட் பயங்கர கிளாரிட்டியா, பீஸ்ஃபுல்லா, காமா இருக்கு. அடுத்தது ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஃபுட் ஹேபிட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன். ஒரே அடியா என்னால மாத்த முடியல. டிப்ரெஷன்ல இருக்கும் போது இல்ல மைண்ட் ஒரு மாதிரி வேவரியா இருக்கும் போது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இருக்கும் போது கண்ட மேனிக்கு நம்ம சாப்பிடுவோம். அது சாப்பிட்றதுனால ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கே இருக்காது. யோகா பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு காம்னஸ் கிடைக்கிறனால நான் ஃபுட்டை வைஸா சூஸ் பண்றேன். என் உடம்புக்கு என்னென்ன தேவையோ அதை மாதிரி சூஸ் பண்றேன். அடுத்தது ஸ்கின் கேர். ஸ்கின் கேருக்குன்னு வரும்போது அது இதுன்னு என்னால என் ஸ்கின்னுக்கு போட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. டக்குன்னு இன்ஸ்டன்டா ஒரு மார்னிங் ரூட்டீன்ல சயின்ஸும் அப்புறம் ஏன்ஷியன்ட் ஆயுர்வேதம் ரெண்டும் சேர்ந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் தேடிட்டு இருந்தேன். அண்ட் லக்கிலி இப்போ இந்த க்ளோ அண்ட் லவ்லி ஆயுர்வேதிக் கேர் பிளஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட புது க்ரீம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா சயின்ஸும் இருக்கு, ஆயுர்வேதாவும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு கோல்டன் க்ளோ என் ஸ்கின்னுக்கு கொடுக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டான ஒரு கோல்டன் க்ளோ. இது என்னோட ஸ்கின் கேர் மார்னிங் ரூட்டீன்ல நான் இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் எந்த விதமான ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் திஸ் க்ரீம், இந்த ஒரு க்ரீம் மட்டுமே யூஸ் பண்ணாலே என் ஃபேஸ்ல நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்குது. அந்த மார்க்ஸ், கிளியர் ஸ்கின் நல்ல மாய்ஸ்சரைஸ்டா, நல்ல ஒரு லஷ்ஷர் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் சொன்ன க்ரீம் இதுதாங்க, க்ளோ அண்ட் லவ்லி ஆயுர்வேதிக் கேர் பிளஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்தியாஸ் 100% பியூர் ஆயுர்வேதிக் ஹெர்ப்ஸ் இருக்கு. இதுல 15 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அந்த 15 இன்கிரீடியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்குமப்பூ, சந்தனம், மஞ்சிஷ்டா, லோட்டஸ், நிலோக்டல், அப்புறம் காஸ், அதுக்கப்புறம் லோதர். இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ஆனா ஒன்னொன்னும் தனித்தனியா போட்டு யூஸ் பண்ணும்போது டைம் வேஸ்ட் ஆகுது. அண்ட் ஒன்னொன்னுக்கும் டைமும் பியூரஸ்ட் ஃபார்ம்ல போடும்போது சில ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. பட் இது இந்த ஒரு ஃபார்ம் க்ரீம்ல கிடைக்கும் போது ரொம்ப எஃபெக்டிவா நம்ம ஸ்கின்ல ஒர்க் ஆகுது. நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ்ல ஒரு சில இன்கிரீடியன்ஸ் என்னென்ன பண்ணணும் நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குங்குமப்பூ என்ன பண்ணும், நம்ம ஃபேஸ்ல நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும், ஸ்கின்ல அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தா அது சரி பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது சந்தனம் ஃபேஸ்ல நல்ல ஒரு பொலிவு கொடுக்கும், நல்ல ஒரு கூலிங் சென்சேஷன் கொடுக்கும். அடுத்தது மஞ்சிஷ்டா, பிளாக் மார்க்ஸ், பிளிமிஷஸ், ஆக்னே மார்க்ஸ் அதெல்லாம் இருந்தா சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். லோட்டஸ் என்ன பண்ணும்னா, நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு எரிச்சல், எப்பயாச்சும் ஒரு சில பேருக்கு பயங்கரமா எரிச்சல் எரிஞ்சிட்டே இருக்கும், அதையும் காம் டவுன் பண்றதுக்கு, ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நேச்சுரலான ஒரு க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும். அண்ட் வேற சில இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோதர், காஸ், அப்புறம் நிலோக்டல். இதுவும் நல்ல ஒரு கூலிங் சென்சேஷன் கொடுக்கும், இன்ஸ்டன்டான ஒரு கோல்டன் க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம இந்த க்ரீம்ல இருக்கனால இது ஒன்று நம்ம யூஸ் பண்ணாலே நமக்கு சூப்பர் எஃபெக்டிவா நம்ம ஸ்கின்ல இன்ஸ்டன்ட் கோல்டன் க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த க்ரீம் பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அண்ட் இதுல எந்த விதமான ப்ளீச்சிங் ஏஜென்ட்டும் சேர்க்க கிடையாது. இது ஒரு க்ரீம் மட்டும் இல்லைங்க, இது ஆயுர்வேதிக் கேர்னே சொல்லலாம், க்ளோ கொடுக்குற ஒரு கேர். அண்ட் இது அப்ளை பண்றதுனால, நம்ம மார்னிங் ரூட்டீன்ல இன்க்ளூட் பண்றதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஃபேஸ்ல நல்ல ஒரு நேச்சுரல் கோல்டன் க்ளோவும் இருக்கும். இந்த க்ரீம் எல்லா லோக்கல் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்லயும்
உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீம் பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட், நான் ஸ்டிக்கி, நான் கிரீஸி அண்ட் இது ஸ்கின்குள்ளார போய் அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு நேச்சுரல் கோல்டன் க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மார்னிங் இது மட்டும் போட்டாலே போதும், நம்ம ஸ்கின் நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டாக நல்ல பிரைட்டாக இருக்கும். அதுதானே நமக்கு வேணும், வேற என்ன வேணும் இல்லையா? ஸோ நீங்கள் ரெடியாகிறதா இருந்தால் ஜஸ்ட் தட் நீங்கள் இந்த க்ரீம் போட்டுக்கோங்க, அப்புறம் உங்கள் காஜல், லைனர், அப்புறம் போட்டு போதும், டன் ஃபார் த டே. ஸோ இப்போ நான் அதை தான் பண்ண போகிறேன். வாங்க நான் ரெடியாகிறது பார்க்கலாம். இப்போ நான் என்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஷாப்பிங் போகலாம், வாங்க. நாங்கள் இப்போ ப்ளூசா மால் வந்திருக்கோம். நைஸ். தீபாவளிக்கு இங்கே நிறைய கிராண்ட் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. தீபாவளி பை பிஎஸ். இன்னைக்கு எங்களோட தீபாவளி ஷாப்பிங் ஆரம்பிக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து எல்லா கடையும் அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு நமக்கு எந்த கடை பிடிக்குதோ அந்த கடையில் ஏற வேண்டியது தான். அந்த பார்க்கலாம். வேணா எடுத்துக்கிறியா? ஓகே. செல்ஃபாலே அடி வாங்கிட்டு இருக்கேன். பார்த்துடலாமா? நான் இன்னைக்கு என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பில்லு. நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோங்க. ஓகே, இது ஓரமாக அந்த சைடில் இருக்கட்டும். இப்போ சாரீஸ் தான் எல்லாமே ஆர்ட்ஸில் சாரீ. ஸோ இந்த சாரீ எல்லாம் வந்து கிவ் அவேக்கு வந்து கொடுக்க போகிறோம். இதான் இது வந்து ஆர்ட்ஸில் சாரீ. இது வந்து பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் சாரீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹைலைட், புட்டா, ரவுண்ட் ரவுண்ட் புட்டாஸ், நல்ல லைட் வெயிட்டான ஒரு சாரீ. அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் நேவி ப்ளூ பார்டர் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் டார்க் க்ரீனில் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இது சஜிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெஃபினட்டாக இது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால். அண்ட் டிசைனும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வந்து 6 சாரீஸ் வாங்கியிருக்கோம். 5 வந்து கிவ் அவே, அம்மாவுக்கு 1. ஸோ அடுத்ததும் ஒரு லைக் கனகாமர பூ கலர் தான்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு மாங்காய் டிசைன் இருக்குது. கீழே வந்து சின்னதாக ஒரு பார்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே பட்டு சாரி தாங்க. எதுவுமே கவர் பிரிக்கல. நான் அங்கேயே பார்த்துட்டேனால கவர் பிரிக்கல. அண்ட் இன்னொன்று இந்த கலர் பாருங்கள், சான்ஸே இல்லைல்ல, பக்காவா. ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு வயலட் கலர் சாரீ. இதில் வந்து 6 சாரீஸ் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 5 நம்ம கிவ்அவே சொல்லியிருந்தோம் இல்லையா. அண்ட் ஒன்று வந்து அம்மாக்காக, எப்போவுமே அம்மாக்காக ஸ்பெஷல் தான். நாங்கள் அம்மாக்கும் சேர்த்து எப்போவுமே ஒரு சாரீ எடுத்துருவோம். இதில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஓவராலாக அந்த வீடியோஸில் இருக்க லக்கி வின்னர்ஸ் ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ கீழே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாரீ வந்து கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. எஸ், தீபாவளிக்கும் நம்ம வந்து கிவ்அவே கொடுக்குறோம். அந்த கிவ்அவேவும் வந்து மறந்துடாதீங்க. ஒருத்தர் 2 பேத்துக்கு இல்லை 10 பேத்துக்கு நம்ம வந்து கிவ்அவே பண்ண போகிறோம். ஸோ அந்த கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து சேரும். பிகாஸ் எனக்கு உங்கள் பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ சாரி பற்றி சொன்னனால இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நம்மளோட தந்துனானே பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமியில் பாக்ஸ் ஃபோல்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சாரீஸ் எல்லாம் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி தரப்படும். யாருக்காச்சும் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு நல்ல நாள் அதுவுமா வந்து ஈஸியாக ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து சாரீ கட்டிக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் தாங்க. அதாவது சாரியை வந்து ப்ளீட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு வந்து தந்துடுவோம். அதை நீங்கள் அழகாக ஜம்முன்னு நீங்கள் வந்து டக்குன்னு கட்டிட்டு உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் சர்வீஸ் நம்மளோட அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட சாரீஸ் நம்மளோட அகாடமியில் கொண்டு வந்து கொடுங்க. நாங்கள் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து பண்ணி கொடுப்போம். அண்ட் அதோட சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல இங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க வந்து டீடைல்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் அதுல வந்து ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? ஸோ எஸ், நான் வேற 2யும் வாங்கியிருக்கேன். வேற என்னென்ன வாங்கியிருக்கேனோ காமிக்கிறேன். எனக்காக வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா மோச்சியில வந்து செப்பல்ஸ் எனக்கு வந்து பக்கா பர்ஃபெக்டா வந்து அமையும். அண்ட் இந்த 2 செப்பல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது இந்த ஒரு பிளாக் கலர் ஹீல்ஸ். இந்த கேதரிங் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் இது வந்து போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு வந்து பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து இதுதாங்க காஸ்ட்லி, 2290ங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது, 1990. இல்லை, இதுவும் ரீசனபிள் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாரிக்கெல்லாம் கட்டிட்டு போகும்போது, ஈவினிங் பார்ட்டிக்கெல்லாம் போட்டுட்டு போகும்போது ரொம்ப அழகாக கிராண்டாக வந்து தெரியும். அண்ட் எஸ், நான் இந்த தடவை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தேன். லைக் கிவ்அவே பண்ணும் போது டெஃபினட்டாக வந்து ஒரு பிராண்ட்லேருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சோச்லேருந்து தான் வாங்கி கொடுத்தேன். இதே மாதிரி நம்ம வந்து கிவ்அவே பண்ணுறது எப்போவுமே சூப்பர் வேல்யூவோட தான் இருக்கும். அண்ட் ஒரு லைக் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஒரு கிவ்அவேல நான் கேஷ் ப்ரைஸாக 10,000 rupees வந்து கொடுத்துருந்தேங்க. அது வந்து வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா என்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அவங்க கான்டாக்டில் தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட கிஃப்ட்ஸ் எப்பவுமே வந்து செம்மையா இருக்கும், பக்காவா இருக்கும். அண்ட் இப்பவும் பாருங்க, நான் ஒவ்வொன்றும் தேடி அலைஞ்சு நான் வந்து ஒன்னொன்னு பிக் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் த பிராண்ட் சோச்ல எல்லாமே வந்து சில்க் சாரீஸ் தான். அண்ட் போடும்போது ரொம்ப லக்ஸரியா சூப்பர் நீட்டா அந்த ஒரு பக்காவா இருக்கும். காம்பினேஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எஸ், இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. சரி, இப்போதைக்கு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு நான் போய் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து மீட் பண்றேன். பை.